தென் மாநிலங்களில் சிவனின் அவதாரமான நடராஜரை சிறப்பிக்கும் பொருட்டு கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருவிழாவாக தமிழகம் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. சிவன் கோவில்களில் உற்சாகத்துடன் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். ஆருத்ரா தரிசனம் உருவான கதை. சிவபெருமானின் பக்தர்களான பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்படி சிவபெருமானும் தில்லையிலேயே தாண்டவம் ஆடினார் என கூறப்படுகிறது. சிவபெருமானின் ஆடிய அந்த நாள்தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஆகும். அதனால்தான் மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த தரிசனத்தை காணும் போது வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில் செய்யப்படும் அபிஷேகத்திற்கு பலவித பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. திருவாதிரை நோன்பு என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளில் உபவாசம் இருந்து நோர்க்கும் ஒரு நோன்பாகும். இந்நாளில் நோன்பு இருப்பவர்கள் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள். அதனால்தான் இந்த விரதத்தை திருவாதிரை விரதம் என்பார்கள். சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும். ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழி பௌர்ணமியை ஒட்டி திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது. அவ்விழாவானது ஆடல் அரசனை நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் அக்னி வடிவமாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகிறது. ஆதிரையான் என்று சிவபெருமானை அழைப்பார்கள்.